கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் 2வது பகுதி. நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. தேவர்களாகி நாம் தீமை நின்று காக்கப்படும்படிக்கு நமக்காக வேண்டுதல் செய்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். இது நாம் பெற்ற பாக்கியம். தேவர்களாகி நாம் பாக்கியவான்கள், தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். நமக்காக சர்வவல்லமையுள்ள தேவன் பிதாவின் செல்லகுமாரன், ஆதியிலே வார்த்தையாய் தேவனோடு கூட இருந்தவர், பாவத்தில் இருந்து நம்மை மீட்க அடிமையில் சாயலாய் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை தந்து மீண்டும் உயிர் தெழுந்து இன்று வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நமக்குரிய நித்தியத்தின் நம்பிக்கையா இருக்கிறார். நீரே நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் பாடினது போல அவர் ஒருவரே இம்மையிலும் மறுமையிலும் நமக்குரிய நம்பிக்கையால், நமக்குரிய ஜீவனால் நமக்குள்ளே வாசப்படுகிறார். நம்முடைய தேவன் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அநேக காரியங்களை குறித்து அவர் வேண்டுதல் செய்தாலும் பரிந்து பேசினாலும் இந்த இடத்துல பிரதானமான தேவன் இன்று ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறார். அதுதான் தீமை நின்று தேவர்களாகி நாம் காக்கப்படும்படிக்கு நமக்காக நம்முடைய தேவன் வேண்டுதல் செய்கிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா சர்வவல்லமையுள்ள தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமா அந்த வேண்டுதல் கேட்கப்படும். எந்த தீமையும் நம்மை அணுகாது. நிச்சயமா தேவர்களாகி நாம் எல்லா தீமை நின்றும் காக்கப்படுவோம். ஆனா இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் தேவர்களாகி நாம் செய்யும்படியால் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல உன்னை புடைக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டதின்படியே பேதுருவுக்குள் இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கிருபை பாராட்டினார். பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகல. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் நின்றான், இரத்த சாட்சியாய் மரித்தான். ஆனாலும் பேதுருவின் வாழ்க்கையில ஒரு சோதனையின் காலம் வந்தது. அந்த சோதனையின் காலத்திலும் அவன் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆனா அந்த சோதனையில அவன் ஜெயிப்பதற்கு பதிலாக அவன் விழுந்து போயிட்டான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தது. இப்ப இது எதனால் நடந்தது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காக ஜெபித்தும் அவன் ஏன் இந்த சோதனையில விழுந்து போனான்? இதைதான் கர்த்தர் இன்று ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த இடத்துல நம்ம வாசித்த வசனத்தின் பிரகாரமே நம்மை தீமை நின்று பாதுகாக்கும்படியாய் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேண்டுதல் செய்கிறார். நிச்சயமாய் பிதாவாகிய தேவன் நம்மை எல்லா தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆனா அந்த அனுபவத்தில் முழுமையாய் நாம் நிலை நிற்க வேண்டுமானால் பேதுருவின் வாழ்க்கையில் நடந்தது போல அந்த சோதனையில அவன் விழுந்து போனானே, அப்படிப்பட்ட ஒரு விழுகிற அனுபவம் நமக்கு வராம முடிவு வரைந்தும் தேவர்களாகிய நாம் நற்சாட்சி பெற்றவர்களாய், கர்த்தருக்காக எல்லா விதத்திலும் ஜெயித்தவர்களாய், எல்லாவற்றிலும் ஜெயித்தவர்களாய், எப்படி தாவீதை குறித்து எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயம் பெற்றான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயித்தவர்களாய் முடிவு வரைந்தும் பிதாவாகிய தேவன் நம்மை தீமை நின்று விலக்கி பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை செய்ய சொன்னதும் பேதுரு செய்ய தவறினதுமான அந்த 2 பிரதானமான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். அதைதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஒன்று, சோதனையிலிருந்து தப்பும்படியாய் நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். பேதுரு கிட்ட ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபி, ஒரு 1 hour ஜெபி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதைதான் நமக்கும் காண்பித்து தருகிறார். தீமை நின்று பாதுகாக்கப்படும்படியாய் ஏதாவது ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது
நிச்சயமா தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம செய்யணும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்தால்தான் கர்த்தரால் நமக்கு அருளப்பட்ட அந்த பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை தீமையற்ற விலைக்கு காத்துக் கொள்வார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். இரண்டாவதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட, இப்பொழுது நீ என்ன பின்பற்றி வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். பரலோகத்திலிருந்து வருகிற பலனால், பரிசுத்த ஆவியானவரால் நீ பலப்படுத்தப்படும் வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? இப்பொழுது என்ன பின்பற்றி வரக்கூடாது. ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பேதுரு செயல்படுவார். அப்படி செயல்பட்ட போதுதான் அவர் 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை குறித்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, வேதத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, அதற்கு மாறாக எதிர்த்து நம்ம செயல்படக்கூடாது. ஏன் இப்படி செஞ்சா என்ன, வசனத்தின்படிதான் செயல்படணுமா, அதை கொஞ்சம் மாற்றி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்திற்கு மாறாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது பிசாசினால் கொண்டு வரப்படுகிற சோதனையிலே நாம் விழுந்து போய்விடுவோம். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாக விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவர்களாகவும், வசனத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு மாறாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கும் நாம் எச்சரிப்போடு நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ்ந்தோமேயானால், கர்த்தர் தாம் சொன்னபடியே நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த விண்ணப்பத்தின்படியே பிதாவாகிய தேவர்களாகிய நம்மை எல்லா தீமை நின்றும் விலக்கி பாதுகாப்பது அதிக நிச்சயம். எந்த ஒரு தீமையை நம்ம சேதப்படுத்தாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமோ அதனால் வருகிற எந்த ஒரு சோதனையோ நம்மை விழத்தள்ளாது. பேதுருவின் வாழ்க்கையில பேதுரு மட்டும் ஜெபத்தோடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடும் அவர் ஜாக்கிரதையா இருந்திருந்தார்னா கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அந்த சோதனையில விழுந்து போயிருக்க மாட்டார். தேவர்களாகி நமக்கும் இதைதான் கர்த்தர் எச்சரிப்பாய் காண்பித்து தருகிறார். தேவர்களாகி நாமும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கவும் நித்திய ரட்சிப்பாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் எந்த ஒரு சோதனையிலும் விழுந்து போகாதபடிக்கு நம்முடைய தேவன் செய்தது போல தேவர்களாகி நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் பெற்றவர்களால் எல்லா விதத்திலும் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக செய்த வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டு தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீமை நின்றும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை மீட்டு இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தம் உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.